நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழி கவிதா ஜவஹர் அவர்கள் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த அறிவார்ந்த சபைக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன ஆலோசனை? செலவு பண்ணி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்காதீங்க, பிள்ளைகளுக்கு படிக்க ஆகிற செலவை பேங்க்ல போட்டு வைங்க, +2 முடிச்ச பிறகு தொழிலதிபர் ஆக்கி விட்டுருங்க. அது வரைக்கும் அந்த பையனை மாடு மேய்க்க விட்டுருவோமா? அப்படிதான் சொல்றாங்க. அதான நோக்கம். அவங்க பேசினதுக்கு அப்புறம் என்னங்க அர்த்தம்? இப்படிப்பட்ட பெற்றோரையும் சேர்ந்து சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த ஆசிரியர் ஜென்மம் எவ்வளவு பாவம், அதையா புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு கேட்கிறோம். வந்த உடனே ஆசிரியர்கள் சிரமமா படுகிறீர்கள், எவ்வளவு அழகாக பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டி கல்யாணத்தில் இருப்பது போல இருக்கிறீர்கள், அது எவ்வளவு கஷ்டம்னு ஐயாவுக்கு தெரியும். மாத்தியார்கள் நல்லா இருக்கிறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா? ஐயா சாதாரணமா வரும்போது ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு வந்து அவங்க பாடம் நடத்தினா ஃப்ரீயா இருக்கும். ஐயா மாதிரி கோட் சூட் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. இன்னைக்கு ஐயா மேடையில பேசணுங்கிறதுக்காக ஐயா முதல்வர் ஐயா பட்டு வேஷ்டியும் சட்டையும் போட்டு வந்து அவர் படுற கஷ்டம் பக்கத்துல இருந்து பாக்குறேன், எனக்குள்ள தெரியுது. அப்படியே ஒரு பதட்டத்திலேயே இருக்காரு. இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு மேலோட்டமா பார்க்க பளபளப்பா இருக்கான். ஏன் இருக்காது? அதுல ஐயா அவர்கள் வாரிசு பார்த்திருக்கிறார், துணிவு பார்த்திருக்கிறார். இது சந்தோஷமா? பெரிய சிரமமே அது ரெண்டையும் பார்த்ததுதான். எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவனுக்கு பாடம் நடத்துறதுக்காக நாங்க அப்டேட் ஆக வேண்டி இருக்கு. அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தலைவலியோட போய் உட்கார்ந்து 2 படத்தையும் பார்த்துட்டு வந்து பேசுறாரு. இவருக்கு நீங்க பாண்டிச்சேரியில ஒரு செலவு வைக்க வேண்டாமா? என்ன பேச்சு? இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கியன்னு ஒரு குறை வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா அப்புறம் கிரீன் டே, பச்சை கலர்ல டிரெஸ் போட்டு வர சொல்லி கிரீன் டே சொல்றாங்க. நாங்க நீங்க சாதாரண பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் பெரிய பள்ளிக்கூடத்துல பெருமையோட படிக்கிற படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல சொல்ற கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு நடந்தாதான் அது நல்ல பள்ளிக்கூடம் பேசுவீங்க. அதுக்காக நாங்க புதுசா ஆசிரியர்கள் யோசித்து இவ்வளவு ஐடியாவை கொண்டு வந்து கொடுத்தா அதுல எங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. அத ஒரு குறை சொல்லிட்டு போறதுக்கு ஒரு 3 பேரு. அதுலயும் அந்த அணி தலைவர் பேசினார் பாருங்களேன். அதுல அவர் பேசும்போது அவர் அறிமுகப்படுத்துறாரு, நான் ஆசிரியர் கம் பெற்றோர். இந்த முன்னாலெல்லாம் உண்டு இல்ல, ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர்னு, அது மாதிரியே இருந்தது. அவர் அப்படி அறிமுகப்படுத்துறாராம். அவர் சொல்லும் போது ஒரு பெரிய தத்துவத்தை ஆரம்பிச்சார். சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு பிரமிடு மாணவர்கள் செய்து காட்டினார்கள். மேல நிக்கிற பையனுக்கு தைரியம் எங்க இருந்தது? கீழே நிக்கிற பையன் கொடுத்த தைரியத்துலதான் மேல ஏறி நின்றான். அந்த கீழே நிக்கிற பையனை போன்றவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனா அப்படி ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் 1 மாசம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளைகள் அத்தனை நடனம் ஆடுவதற்கும் அவங்களுக்கு அந்த Dress வாங்குறதுக்கும் ஆசிரியர்கள் பட்ட பாடு இருக்கு. இதெல்லாம் சிலபஸ்லயா இருக்கு? இல்லையே. உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. ஏமா Dress எல்லாம் பெற்றோரா வாங்கி கொடுத்தாங்க, ஆசிரியர் வாங்கி கொடுத்தாங்களா? நாங்க சொல்லி கொடுக்கறோம், நீங்க போய் வாங்கிட்டு வாரீங்க. அப்புறம் என் பிள்ளைய சேர்க்கலன்னு சண்டைக்கு வந்துடுறீங்களே. ஆமா, என் பிள்ளைய டான்ஸ்ல சேர்க்கல, என் பிள்ளைய பிரமிட்ல ஏத்தி விடல அப்படின்னு நம்மள கூண்டுல ஏத்திடுவாங்க. பெற்றோர்கள் படுத்துற பாடு அவ்வளவுதான் இருக்கு. நாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்து பெரிய தத்துவம் வேற. அதுல என்ன சொல்றாரு? என்ன சொன்னாங்க? சம்பளம் அழகா சொன்னாங்களே, கவிதா சொன்னாங்க, சம்பளத்தெல்லாம் வாங்கிடுறாங்களாம் ஆசிரியர்கள். பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் சம்பளத்தை எல்லாம் கொடுத்துதானே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆமா, உங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்துதான் படிக்க வைக்கிறீங்க. அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பளத்தெல்லாம் என் 1ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன், என் 2ஆம் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுப்பேன், நான் கொடுப்பான். எங்க அம்மா எங்க, எங்க அப்பா எங்க, அவங்க தேடி தேடி கொடுப்பான். அதுலயும் பெற்றோர்களுடைய துன்பம் எப்படி பாருங்களேன். பச்சை பிள்ளை ஒண்ணுமே தெரியாது. அது அவர் தான் சொன்னார், நான் சொல்லல, ராஜ்குமார் சொன்னார். ஆமா, பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கையில காதை தொடுன்னு சொன்னா யார் காதையா தொடணும்? இவர் போய் டீச்சர் காதை தொட்டிருக்காரு. இதை விடவா டீச்சருக்கு சிரமம் வேணும்னு நினைக்கிறீங்க? குசும்பா. அப்பமே களிமண்ணா இருக்கிற ஒரு பிள்ளைய, நான் பிள்ளைய சொன்னேன், அப்படி களிமண்ணா இருக்கிறவனை கூட அப்படி சிலையாக சிற்பமாக செதுக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிரியர்கள் தங்கள் வாழ்நாளையே அதற்காக பணையம் வைக்கிறாங்களே, அந்த சிரமத்தை கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வியாக இருக்கு. நன்றி இருந்தா இப்படி பேசுவாராமா? ஆமா. அதுலயும்
என்னவா ரொம்ப அழகா சொன்னாரு. ப்ராஜெக்ட் செய்யறத பத்தி ஒரு பெரிய வைத்தறிச்சல பாருங்க. அந்த கடை முதலாளி 3 மாடி கட்டிட்டாரா? விளங்கும் ஐயா. எனக்கு 1 மாடி கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டார். ஐயா, ப்ராஜெக்ட் செய்ய கொடுக்கலன்னா நீங்க உடனே ஆசிரியர்கள் மேலையும் பள்ளிக்கூடத்து மேலையும் குற்றம் சொல்வீங்க. சரி, அதற்காக அந்த பிள்ளைகளின் அந்த கிரியேட்டிவிட்டியை கற்பனை திறனை அதிகப்படுத்துவதற்காக அதெல்லாம் செய்ய சொல்றோம். செய்ய சொன்னா கத்திரிக்காய் செஞ்சு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு? ஒரிஜினல் கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. புத்திசாலித்தனத்தை பாருங்க. அவ அப்பா புது கத்திரிக்காவை கொடுத்து விட்டுருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி கொடுக்க கூடாது, தெர்மோகால்ல செஞ்சு அனுப்பணும் இல்லையா? செஞ்சு அனுப்பணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம பழைய மினிஸ்டர் கிட்டயாவது கேட்டிருக்கணும். யார்கிட்ட? கத்திரிக்காவை கொண்டு போவாராம். அப்ப நாளைக்கு ஒரு யானை படம் வரைஞ்சிட்டு வர சொன்னா இவர் என்ன யானையவா அனுப்பி வைப்பாரு? இல்ல கேக்குறேன், என்ன ஒரிஜினல் அனுப்பி வைக்கிறாரா? சோம்பேறித்தனம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட ஐயா ஆசிரியர்கள்னா ரொம்ப லேசா இருக்கா உங்களுக்கு? பட்டு புடவை கட்டி பட்டு வேஷ்டி கட்டிட்டா உங்களுக்கு நாங்கெல்லாம் சுகமா வாழ்றதா நினைப்பா? அறியாமை இருள் அகற்றி அறிவு தீபம் ஏற்றும் ஒளி விளக்குகள் ஆசிரியர்கள். நன்றியோட நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அதுல இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நாம ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு வணங்கினோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தின் கல்வி சூழலில் ஆசிரியர்களுக்கான குரு பக்தியும் மரியாதையும் குறைந்து போய்கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகுப்புக்குள்ள போயிட்டு வர்றதும் சரி, ஒரு குருஷேத்திர யுத்தத்துல நிக்கிறதும் சரி. அவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான்லாம்